கிழக்கு பதிப்பகம் பற்றியும் பேசுகிறோம். என்னை அறிமுகப்படுத்தினப்ப நான் என்ன படித்தேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களோட ஒரு கனெக்ஷன் கொண்டு வந்துட்டு இந்த டாபிக் பற்றி நீங்கள் எனக்கு அவர் தான் டாபிக் கொடுத்தார், இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னார். இட்ஸ் டாபிக் சரி ரியலி பர்டிகுலர்லி அதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கான ஒரு தகுதி எனக்கு இருக்குங்கிறதுனால நான் அதை பற்றி அதிகமாக பேச போகிறேன். நான் ஐஐடி மெட்ராஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். 1991 அதுக்கெல்லாம் கேட்டுக்க வேண்டாம், இல்லைக்கெல்லாம் கேட்க வேண்டாம். 91 கிராஜுவேட் பண்ணேன். 87 to 91 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். மிக சாதாரணமான ஸ்கூல் பின்னணி தான். நான் நாகப்பட்டினத்தில் ஒரு சின்ன ஸ்கூலில் ஹையர் செகண்டரி வரைக்கும் அங்கே தான் படித்தேன், நாகப்பட்டினத்தில். ஸோ ஐஐடி அப்படின்னா என்னன்னு தெரியாது. பை சான்ஸ் யாரோ ஒருத்தர் சொல்லி நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அது ஒரு ஆச்சரியமாக எப்படி உள்ள நுழைஞ்சிச்சு. ஒரு 4 years படிச்சுட்டு ஐ ஃபினிஷ் டாப் ஆஃப் மை கிளாஸ், வாஸ் அ கிளாஸ் டாப்பர். இல்லை கை தட்டாதீங்க, பரவாயில்ல. கை தட்டுறதெல்லாம் கடைசியாக சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இது சொல்கிறது வந்து நான் பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சேன். நான் கையெல்லாம் தட்ட வேண்டாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும், ஐஐடியில் படிக்கிறப்பவே வந்து மற்ற பசங்கள்லாம் நம்ம என்ன மேற்கொண்டு செய்யணுங்கிறத அவங்களே நம்ம வழிநடத்திட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு 3rd year வரப்பவே ஜிஆர்இ டோஃபல் எல்லாம் எழுதி நல்ல கிளாஸில் ஃபஸ்ட்டாக இருந்ததுனாலையும் எனக்கு ஒரு 7th semester படிக்கிறப்பவே யூஎஸில் கார்னல் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணுறதுக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. போனேன். 91 to 96 I did my PhD மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பிஹெச்டி முடிச்சுட்டு அதோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை தூக்கி எறிஞ்சாச்சு. அது படிச்சுட்டு இருக்கிறப்பவே வந்து இந்த கிரிப்டின்ஃபோ அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து அப்படியே எடுத்துருச்சு. அதனால ஃபோக்கஸ் வேற எதுலையும் போகல. ஸோ 96க்கு முன்னாடியே இன்வால்வ் in that. ஒரு 2004 2005 வரைக்கும் நான் கிரிப்டின்ஃபோவில் இருந்தேன். பல்வேறு வேலைகள் செய்தாங்க. இது ஒவ்வொரு கட்டத்திலையுமே வந்து புதுசாக பலதை கற்றுக்கொள்ள முடிஞ்சுது. ஒரு நாகப்பட்டினம் மாதிரியான ஒரு சின்ன ஊர்லேருந்து மெட்ராஸ்க்கு வர்றதே ஒரு பெரிய அப்படியே பஸ்ஸு சருக்குன்னு போகும் அந்த பக்கம். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள போனால் அங்கே பார்த்தா தெருவில் மானலாம், இங்கே நாய் ஓடுற மாதிரி எங்கெல்லாம் மானலாம் இருந்தது. ஏதோ ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒவ்வொரு கட்டத்துலையும். அங்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நிறைய கஷ்டமாகவும் இருந்தது. எனக்கு சரியாக இங்கிலீஷ் பேச தெரியாது. எனக்கு பேச தெரியாது, எங்கள் அப்பாவுக்கும் இங்கிலீஷ் பேச தெரியாது. நாங்கள் 2 பேரும் அவர் வந்து ஒரு வேட்டி சட்டையும் கையில் ஒரு மஞ்சள் பையன் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் எனக்கு கவுன்சிலிங்க்கு. பட் ஒரு மாதிரி ஏதோ மேனேஜ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். முதல் வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வாத்தியார்கள் பேசுறது புரியாது. முதல்ல வந்து அந்த படிப்புக்கு தேவையான அடிப்படை கூட என்கிட்ட கிடையாது. இன்னும் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் வந்து நம்ம நல்லபடியாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்லாம் படிக்கிறது இல்லை. நம்முடைய சிலபஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் அப் டு த மார்க். அப் டு த மார்க்னா நம்ம மேற்கொண்டு இன்ஜினியரிங் படிக்க போகிறோம், சீரியஸான லெவலில் ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் படிக்க போகிறோம்னா நம்ம படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு பின்னணியில் நம்முடைய அடிப்படை பாடங்கள் குறைவு. அதனால் மரணடி எனக்கு ஃபஸ்ட்டு 2 செமஸ்டர்லையும் ஃபிசிக்ஸ் புரியவே இல்லை. கெமிஸ்ட்ரி ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிட்டேன். மேத்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் விட பெரிய கஷ்டம் இங்கிலீஷ் தான். பட் அங்கேருந்து ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி தென் ஐ டுக் எ சேலஞ்ச். அந்த சமயத்தில் வந்து எனக்கு 2 வாய்ப்பு தான் இருந்தது. ஒன்று விட்டு கிளம்பி ஓடி போயிடணும், இல்லை நானும் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் ஐ ஷுட் பி ஃபர்ஸ்ட் இன் த கிளாஸ். ஸோ ஐ decided to do the latter. I finished first in the class. தென் அங்கே கற்றுக்கிட்டது நிறையா. பாடம் படித்து கற்றுக்கிட்டதுங்கிறது வேற, சுற்றி ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து கற்றுக்கிறது. அங்கேருந்து அதே மாதிரி யூஎஸ் போனப்பையும் அது ஒரு புது உலகம். அங்கே ஒன்றும் நிறையா கற்றுக்கிட்டது. அதன் பிறகு ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறப்ப அப்படிங்கிறப்ப கற்றுக்கிட்டது. இது ஒவ்வொரு ஸ்டேஜுமே வந்து 0ங்கிறதுலேருந்து ஆரம்பித்து மேலே மேலே போகுது. பட் இந்த பீரியட்
இதெல்லாம் முடிஞ்சு நான் அபவுட் 1996 எண்டு நான் திருப்பி சென்னை வந்தேன். தொடர்ந்து கிரிக்கெட் ஃபார் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு பதிப்பகம் ஆரம்பித்தேன். நிறைய பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆர்வம் கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்துலேயும் அடிப்படையாக எனக்கு தெரிஞ்சது ஒன்று என்னன்னா, இது இன்ஜினியரிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு துறை. நீங்கள் வந்து என்ன நினைச்சு நீங்கள்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியல. பட் இட்ஸ் அன் அமேசிங் ஃபீல்ட். இதில் வந்து நம்ம நிஜமாகவே சில பொருட்களை உருவாக்குறோம். அது ஒரு பொருள், ஒரு மிஷினை பராமரிக்கிறோம். உற்பத்தி அப்படிங்கிற ஒரு துறையை வந்து நடத்துறதே இன்ஜினியர்ஸ் தான். இவங்களை சுற்றி திருப்பி பார்த்தா இன்ஜினியரிங் கைப்படாத பொருளே கிடையாது. அது ஒரு பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், ஒரு மிஷினாக இருக்கட்டும், இந்த ரூம்ல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இன்ஜினியரிங் பொருட்கள். ஸோ ஒரு மிகப்பெரிய சிருஷ்டிகர்த்தாக்கள் இன்ஜினியர்கள் அப்படிங்கிறவங்க. அவங்க இன்னோவேஷன் இருக்கணுங்கிறது கூட சொல்லலை. இப்போ இப்படிதான் ஒரு பொருள் இருக்க போகுது அப்படின்னா அதை தொடர்ந்து ஒரு 1,00,000 பொருளை உருவாக்குறது. ஒரு கம்ப்யூட்டர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி பல கம்ப்யூட்டர்களை உருவாக்குறது. ஆனா வாழ்க்கையில் வந்து பொறியியல் தாண்டி, இன்ஜினியரிங் தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பல நேரங்களில் வந்து இன்ஜினியராக வரக்கூடியவர்கள் அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சிக்கிறாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. நான் சிக்கலை, கட்டாயமா சிக்கலை, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் அதில் வந்து ஈடுபடவே இல்லை. பட் வெளியில் வந்து பார்க்குறப்ப தான் ஏகப்பட்ட பல விஷயங்கள் இருக்கிறது தெரிய வந்தது. அதை நான் ஒரு விதத்தில் ஒரு மாதிரி டிஸ்டில் பண்ணி அறிவுரைன்னு சொல்லி போர் அடிக்காம என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா வாண்ட் டு ஷேர் சம் திங்ஸ் வித் யூ. முதல்ல ஒரு சில ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்சுப்போம். ஒரு சயின்ஸ் அண்ட் அப்ளைட் பேக்ரவுண்ட் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. அதனால நம்ம வந்து வி ஹேவ் டு எஸ்டாப்ளிஷ் தட் திங்ஸ். என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? முதல்ல உங்களுடைய எதிர்காலம் பத்தின ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களாம் வந்து ஒரு விதத்துல ஒரு ரொம்ப புண்ணியம் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரு மிக மோசமான ஒரு பொறியியல் கல்லூரியில் நீங்க படிச்சுட்டு வெளில வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப விஷயங்களே ஒன்றும் தெரிஞ்சிருக்காட்டாலும் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. அது தெரியும் இல்லையா? எக்கச்சக்கமான வேலை இருக்கு. வேலை செய்யறதுக்கு தான் ஆள் இல்லை, சரியான தகுதி வாய்ந்த ஆட்கள் இல்லை. ஒன்று ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் போது சம்பளம் கிடைக்கும் போது நமக்கு தட் வாஸ் நாட் த கேஸ். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடியோ அது மாதிரிலாம் இல்லை. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பயம், கவலை அப்படிங்கிறதுலாம் நிஜமா இருக்கக்கூடாது. நீங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக சும்மா படுத்து சோம்பி தூங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உழைக்கணும். குறைந்தபட்ச உழைப்பு இருந்தாலே நிறைய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ இன்னும் அதிகமாக உழைச்சா உலகத்தோடைய உச்சிக்கே போயிடலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிக் பண்ணிடுவோம். ஸோ அதை நந்தி தூர தள்ளி வச்சுக்கணும். ஸோ நமக்கு பயம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இதே காலகட்டத்தில் இதெல்லாம் ஒன்னோட ஒன்று இணைந்ததுன்னா உலகத்திலேயே ரொம்ப ஆர்வத்தோட பிற நாட்டவர்கள் பார்க்கக்கூடிய நாடுகள் ஒரு 4-5 நாடுகள்ல முக்கியமான ஒரு இடத்துல இந்தியா இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்தியாவுக்குள்ளதான் குப்பை கொட்டணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க உலகத்துக்கு எந்த கோடி வேணாலும் போனா உங்களை வரவேற்கிறதுக்கு நாடுகள்லாம் தயாரா இருக்கு. கரெக்டா? அப்பப்போ ஒபாமா கூட தன்னுடைய நாட்டு மக்கள்கிட்ட எல்லாம் சொல்றாரு, பாருங்க இந்தியாவில் வந்து எவ்வளவு பொறியாளர்கள்லாம் அப்படியே படிச்சு அசத்திட்டு இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பெருமை தரக்கூடிய விஷயம் தான். ஸோ அதை நடத்தி வச்சு அதுல உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா திங், நீங்க வந்து தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த ஒரு பொறியியல் கல்லூரியில் படிக்கிறீங்க, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியா, சரிதானே? ஸோ ரேங்க் வைஸ் வெரி டாப். அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஆசிரியர்கள் இருப்பாங்க. உங்களுடைய கல்லூரிக்கான நிதி உதவி, நிதி வசதிகள் மாநில அரசு தருது இல்லையா, அதுக்கு குறைவே இருக்காது. அதை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், நல்ல காரியங்கள் பண்ணலாம், நாசமாக்கலாம். இருந்தாலும் பணங்கிறது வந்து தனியா வருது உங்களுக்கு. உண்மை. நீங்க தேடி பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும், ஃபண்டிங்கிறது வந்து சர்வசாதாரணமாக கிடைக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங். உங்களுடைய லேப் ஃபெசிலிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேற எந்த பொறியியல் கல்லூரியோடவும் உங்களுடைய வசதிகள் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேற எந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்களோட ஒப்பிட்டு பார்க்கவும் உங்களுடைய வசதிகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆசிரியர்கள் சிறப்பானவர்களாக இருப்பாங்க. நூலகம்
கணினி வசதி, இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் டாப். ஒத்துப்பீங்களா இல்லையா? இதுதான் ஃபேக்ட், இட்ஸ் ஆப்வியஸ் ஃபேக்ட். உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெருமையை தருது உங்களுக்கு. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் படிக்கிறேன், சிஹெச்சில் படிக்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது வந்து அப்புறம் எல்லாம் பறந்து எல்லா பொறியியல் கல்லூரிக்கும் டிகிரி தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு ஆனாலும் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ் அப்படிங்கிறப்ப அதற்கென்று ஒரு தனி ஒரு பொசிஷன் இருக்கு. கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும், பிரச்சனையே இல்லை. யூ டு வெரி குட். மேற்கொண்டு படிக்கணுமா, அமெரிக்கா போகணுமா, உங்களால் ஈஸியாக போக முடியும். ஏன்னா உங்களுடைய சீனியர்ஸ் போயிருக்காங்க, எந்தெந்த கல்லூரிக்கு அப்ளை பண்ணணும் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. பிக் டீல். கரெக்டா? ஸோ அதையும் நடத்தி வச்சுக்கோம். ஸோ நமக்கு கவலைங்கிறது உண்மையில இருக்கக்கூடாது. உண்மைதானே நான் சொல்றது? சரி. ஸோ பாடம் கற்றுத்தர போறாங்க. உங்களுக்கு நிச்சயமாக நீங்க காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா இன்னும் டாப் ஆஃப் த கிளாஸ்ல தான் இருந்திருப்பீங்க. ஸோ படிக்கிறதும் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. ஸோ இதை நடத்தி வச்சுக்கோங்க. பாடத்தை பத்தி பேசவே போகிறது. இப்ப இந்த பொறியியல் பாடம்ங்கிறத தாண்டி இப்ப என்ன இருக்கு நமக்கு? இந்த பொறியியலுக்கு அப்பால் என்ன இருக்கு? இது என்னுடைய அனுபவம் சார்ந்துதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். பியூர் தியரட்டிக்கல்லாம் கிடையாது, நான் பிராக்டிக்கலாக உணர்ந்த ஒரு சில விஷயம். நம்ம வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப இருந்து, அதுவும் முக்கியமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்க போறோம், இன்ஜினியரிங் படிக்க போறோம், அல்லது இன்ஜினியரிங் ஆர் மெடிக்கல் படிக்க போறோம் அப்படிங்கிறதுவே நம்மளுடைய கவனம் எதுல இருக்கு? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத். இங்க வரீங்க, இங்க அதேதான் நடக்குது. பொதுவாக நீங்க வந்து ஒரு மொழியை, தமிழையோ ஆங்கிலத்தையோ அணுகிறது எப்படி இருக்கும்? நீங்கள்லாம் வந்து தமிழ் பேசுறவங்க அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் உங்கள்கிட்ட தமிழில் பேசுறேன். இந்த மொழிங்கிறது வந்து ஒரு ஏதோ ஒரு பாடமா வச்சிருக்காங்க. 10வது 12வது இருக்கலாம், பரீட்சை எழுதி ஆகணும், மார்க் வாங்கி ஆகணும், டோட்டல் வந்து நல்லா இருக்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா நம்ம வந்து தமிழ் எடுக்கணும், இல்லாட்டி ஒட்டுமொத்தமா நம்ம வந்து ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கணும். இதனால இதுல மார்க் குறைஞ்சு போய் 1200க்கு 1199 வரைக்கும் வாங்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். ஸோ நம்ம நிறைய அங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி அணுகிறதுக்கு மேல நீங்க ப்ராபப்ளி அணுகிருக்க மாட்டீங்க. உங்களை ஒரு சில பேருக்கு வந்து கவிதை எழுதுறதுல ஆர்வம் இருக்கலாம், கதைகள்லாம் படிச்சிருக்கலாம். பட் மொழி அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமா பார்ப்போம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது தமிழ். நான் சொல்றது வந்து அதுதான். மொழிங்கிறது வந்து ஒரு தொடர்புக்கான ஒரு கருவி. எப்படி நீங்க வந்து கணிதம் படிக்கிறப்ப அதோடைய முற்று முழுதான சூட்சங்கள் எல்லாவற்றையும் தேர்ந்து கற்று அதுல நான் வந்து முதல் ஆளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நீங்க கணக்குல 100 சென்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க பாக்குறீங்க. இப்ப மொழி அப்படின்னு பாக்குறப்ப நீங்க அது மாதிரி பாக்குறீங்களா? தமிழ் அப்படின்னா தமிழுடைய ஒட்டுமொத்த திறனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மொழியின் மேல எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆளுமை இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது தமிழாகவும் இருக்கட்டும், ஆங்கிலமாகவும் இருக்கட்டும். என்னுடைய கன்டென்ஷன் என்னன்னா, பொதுவாக நம்முடைய இன்றைய கல்வி முறையிலும் அதுவும் முக்கியமா பொறியியலை நோக்கி வருவர்களுடைய குணத்திலும் மொழிங்கிறது 2ஆம் பட்சம் தான், அல்லது அதுக்கு ஒரு அவசியமே இல்லை அப்படின்னு கருதக்கூடிய அளவுக்கு கூட நம்ம யோசிக்க போயிட்டோமோ, அதனால மொழியை வந்து ஒட்டுமொத்தமாக உதாசீனப்படுத்திட்டோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து தமிழ்ங்கிறது ஒரு பாடமே கிடையாது. சரி, ஆங்கிலம் மட்டும் என்ன? 2 செமஸ்டர் இருக்கு அவங்களுக்கு. முதல் 2 செமஸ்டர் 2 செமஸ்டர். அதுல நீங்க என்ன படிக்கிறீங்க? மிக மேலோட்டமான ஒரு படிப்பு, அவ்வளவுதான். ஆனா நீங்க உங்களுடைய பாடங்களை, உங்களுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ, அல்லது பேப்பர் டெக்னாலஜியோ, அது என்னவோ, அது எந்த கேள்விக்கான பதிலை எந்த மொழியில் எழுதுறீங்க? ஆங்கிலத்தில் எழுதியாகணும் இல்லையா? அந்த ஆங்கிலத்தின் மேல நமக்கு ஒரு முழுமையான ஆளுமை இருக்கா? இல்லை. ஆங்கிலத்திலையும் இல்லை, தமிழ்லையும் இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா நமக்கு வந்து அதன் மேல ஒரு மதிப்பே இல்லாம போயிடுச்சு. இதை வச்சு என்ன தேவை அப்படின்னு. இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். நான் வந்து மொழி என்பது தாய், அதை நாம் கற்றே தீர வேண்டும், நான் அந்த மாதிரி மேடை பேச்செல்லாம் பேசல. எமோஷனல் ஆஸ்பெக்ட் எதுவுமே வேண்டாங்க. உங்களுடைய இன்ஜினியரிங் வாழ்க்கைக்கு நீங்க எல்லாருமே நாளைக்கு இன்ஜினியராக மட்டுமே இருக்க போறதில்லை. நாளைக்கு உங்கள பல பேர் வந்து MBA படிக்கலாம்,
நாளைக்கு பல நிறுவனங்களை நிர்வகிக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்படலாம். சக மனிதர்களோட நீங்க பேசியாகணும். பாலிடெக்னிக் நீங்க வந்து இன்ஜினியராகவே இருந்து ஒரு ஷாப் ஃப்ளோரை மேனேஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பாலிடெக்னிக் படித்து விட்டு பலர் வந்திருப்பாங்க, ஐடிஐ படித்து விட்டு பலர் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு போறீங்க. உங்கள் யாரோட பேசணும்? உங்களுடைய மெயின் கிளையண்ட் யாரு? பிற நாட்டை சேர்ந்தவங்க. அவங்கள்ட்டலாம் ஆங்கிலத்தில் பேச வேண்டியிருக்கும். ஸோ ஒன்று தமிழில் பேச வேண்டியிருக்கும், இல்லை ஆங்கிலத்தில் பேச வேண்டியிருக்கும், இல்லைன்னா இன்னொரு மொழியோ புதுசாக கற்றுட்டு அதை பேச வேண்டியிருக்கும். ஹிந்தியோ தெலுங்கோ, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை பொறுத்து. அந்த மொழியின் மேலே நமக்கு முழுமையான ஒரு ஆளுமை இருக்க வேண்டாமா? என்ன சொல்றதுங்கிறத நம்ம சரியாக விளக்கி சொல்ல தெரிய வேண்டாமா? நம்ம சொல்றது வந்து எதிராளியோட மனசுல ரொம்ப ஆழமாக பதிந்து அவர் இவ்வளவுதானங்க, நான் இதை போய் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மொழியை உங்களால் வந்து பேச தெரிந்திருக்க வேண்டாமா? கம்யூனிகேஷனுடைய நோக்கமே அதுதானே. அதே மாதிரிதான் ஆங்கிலத்தையும் எழுதணும், பேசணும், எழுதணும், புரிந்து கொள்ளணும். யாரும் நான் வந்து இன்றைக்கு சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை பார்க்கறப்ப இதைத்தான் ஒரு பெரிய பிரச்சனையான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு விஷயத்த செய்ய தெரிஞ்சவங்க கூட அந்த மொழியோடைய புரிதல் வந்து ரொம்ப சாதாரணமா ரொம்ப ரொம்ப மோசமாவே இருக்கு. நாம ஒண்ணு சொல்லுவோம், அதை எதிராளி புரிஞ்சுக்கவே மாட்டேன். நீங்க ஒரு சாதாரண கிளர்க்கா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியரா இருந்தாலும் சரி, மொழியின் மீதான ஆளுமைங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை மாதிரியான ஒரு இன்ஜினியருக்கு நான் சொல்றது, கட்டாயமாக உங்களுக்கு ஆங்கிலத்தின் மேலையும் தமிழின் மேலையும் ஒரு முழுமையான கண்ட்ரோல் ஆளுமை இருந்தாலும். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுடைய சிலபஸ்ல அது இல்லாவிட்டாலும் அதை நீங்க வளர்த்துக்கணும். நான் வந்து பெரிய அளவுல எழுதுறவங்க கிடையாது. சமீப காலத்தில் நிறைய எழுதுறேன். ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற சமயத்துல நான் அதிகமாக எழுதுறதுன்னா கேள்விக்கான பதில். இப்போ என்னுடைய மொழி எப்படி இருந்திருக்கும்னு என்னால் இப்போ வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கும். ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா நான் அது இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். ஆனா எந்த கட்டத்திலையும் நான் வந்து மொழியை நன்றாக கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம்லாம் எனக்கு இருந்தது கிடையாது. நான் அதிகமாக புத்தகங்கள் படித்தது கிடையாது. படிச்சிருக்கேன், நிறைய தமிழ் புத்தகங்கள் வந்து மேகசின்ஸ்லாம் படிச்சிருக்கேன். இப்போ ஐஐடி வந்ததுக்கு பிறகுதான் நான் வந்து நிறைய ஆங்கில கதை புத்தகங்கள், எல்லாமே ஈஸி பல்க் ஃபிக்ஷன், ஒன்றும் ரொம்ப ஒரு ஆழமான அறிவுடைய புத்தகங்கள்லாம் சொல்ல மாட்டேன், அதை படிக்க ஆரம்பித்தேன். அதன் விளைவாக ஓரளவுக்கு ஆங்கிலம் கற்றுக்கிட்டேன். அதன் பிறகு ஒரு அந்நிய நாட்டில், ஒரு ஆங்கில மொழி பேசக்கூடிய ஒரு நாட்டில், அமெரிக்காவில் இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஆங்கிலம் கற்றுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நிறைய தமிழ் ஆங்கில புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் அதிகமாக எழுதினது கிடையாது. ஒரு 2002ஆம் ஆண்டு ஒரு விளையாட்டாக தமிழ்ல ஒரு வலைப்பதிவு ஆரம்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்பொழுது வந்து சன் நியூஸ்ல மாலன் ஆசிரியராக இருந்தார். அப்ப கிரிக்கெட் உலகக்கோப்பை 2002ஆம் ஆண்டு நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து அவர் அதை பேசஸா வச்சு சில 2003 சார். ஸோ 2003 இந்த உலகக்கோப்பை நடந்த சமயத்தில் சன் டிவிக்காக சில ப்ரோக்ராம் எபிசோட்ஸ் பண்ணோம். அப்போ வந்து இந்த வலைப்பதிவு பிளாக் அப்படிங்கிறத பற்றின ஒரு பேச்சு வந்தது. அப்போ ரொம்ப சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்டேன், தமிழில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். நான் வந்து யோசிச்சே பார்க்குறேன். அந்த சமயத்தில் வந்து தமிழ் நிறைய படிப்பேனே தவிர தமிழில் எழுதணும், தமிழில் ஒரு வலைப்பதிவு வேணுங்கிறத பற்றி யோசிக்கல. அப்போ நான் ஒரு தொழில்நுட்ப சிக்கலாக மட்டும்தான் பார்த்தேன். தமிழில் இணையத்தில் எழுதணும்னா என்ன செய்யணும்? ஸோ அது சார்ந்து நான் சில காரியங்களை செய்தேன். அதன் பிறகு ஒரு தமிழில் ஒரு வலைப்பு ஆரம்பித்தேன். அது வந்து இந்த வலைப்பதிவு ஆரம்பிச்சது அதே February 2003. நான் அப்போ எழுதினதும் வரைக்கும் இப்போ என்னுடைய வலைப்பதிவில் போய் தேடினீங்கன்னா இருக்கும். ஸோ தட்டு தடுமாறி எழுத ஆரம்பிச்சு என்னுடைய தமிழ் எழுத்து அப்படிங்கிறது வந்து 2003 எழுத ஆரம்பிச்சு இப்போ ஒரு கிட்டத்தட்ட 8 வருடம் தாண்டிடுச்சு. இந்த கட்டத்தில் எழுதி தான் நான் வந்து தமிழ் கற்றுக்கிட்டேன். அதன் விளைவாக நான் பிறகு தமிழில் ஒரு பதிப்பகம் ஒன்று ஆரம்பித்தேன். இப்போ ஆங்கிலத்தை விட ரொம்ப சரளமாக தமிழில் தான் என்னால் எழுத முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை தமிழில் யோசித்து அதை பற்றி என்னால் எழுத முடியும். அது வந்து பொறியியல் சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும், கணிதத்தில் ரொம்ப ஒரு உயர்கணிதம், சாதாரணமான ஒரு ஸ்கூல் லெவல் கணிதங்கள், அதை தாண்டின கணிதமாக இருக்கட்டும், பாலிடிக்ஸ், சமூகவியல், நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அதை தமிழில் சரளமாக எழுதக்கூடிய ஒரு திறன் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இது எல்லாமே வந்து 2003 நான் எழுத கற்றுக்கிட்டு இருந்தேன்.
இது யாராவது ஒருத்தர் எனக்கு 1987 சொல்லியிருந்தாங்கன்னா, 12வது முடித்து நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறப்பவே அப்பவே நான் மொழியில இன்னும் அதிக கவனம் செலுத்தியிருக்கேன். நான் ரொம்ப காலம் கடந்துதான் நான் மொழிக்குள்ள இறங்குறேன். அந்த அனுபவத்தை அப்படியே நான் உங்கள்கிட்ட தரேன். என்ன மாதிரி காலம் தாழ்த்திடாதீங்க. மொழியுடைய முக்கியத்துவம் அதை நீங்க புழுங்கி அதை நீங்க ரொம்ப சரளமாக அதை செய்யும் பொழுது சுற்றி உள்ளவர்கள் உங்கள் மேல என்ன மாதிரியான மரியாதையை செலுத்துறாங்க அப்படிங்கறத நீங்களே பார்ப்பீங்க. உங்க எல்லாராலையும் தமிழ், ஆங்கிலம் அல்லது உங்களுடைய தாய்மொழி என்னவோ அதை ரொம்ப எளிதாக சரளமாக பேசவும் எழுதவும் கற்றுக்கொள்ள முடியும். நான் செஞ்சிருக்கேன். எனக்கு ஒரு பெரிய பின்னணி கிடையாது. எங்களுடைய பள்ளிக்கூடத்துல நாங்க ஆங்கிலத்துல பேசினதே கிடையாது. ஏதோ பேரளவுக்கு கடைசி சில வருடங்கள் ஆங்கிலம் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அதற்குமே ஒன்றும் கிடையாது. ஆனா தட்டி தடுமாறி முட்டி மோதி நம்மளால ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியுது, ஆங்கிலத்துல எழுத முடியுது. அதை உங்களால கட்டாயமா செய்ய முடியும். இப்ப இருந்தே நீங்க ஆரம்பிக்கணும். நாள் வரைக்கும் நீங்க அதை பத்தி ஒன்றும் செய்யலை அப்படின்னா இதுதான் நான் உங்களுக்கு தர விரும்பக்கூடிய முதல் அறிவு. மொழியை ஏதோ ஒரு 2ஆம் பட்சம் என்று ஒதுக்கி விடாதீர்கள். சரக்கு கொஞ்சம் நம்ம கையில குறைவா இருந்தாலும் மொழி வளம் நல்லா இருந்ததுன்னா உங்களால அதை நன்றாக ஊதி பெருக்கி பெரிய அளவில் காண்பிக்க முடியும். அது உங்களுக்கு சரியான நேரத்துல கை கொடுக்கும். ஆனா இந்த மொழியை கற்றுக்கொள்றதையும் அரைகுறையா செய்யாதீங்க. உங்களுக்கு பாடம் கிடையாது, உங்களுக்கு மார்க் கிடையாது, அதனால உங்களை யாரும் மிரட்ட கூட போறது இல்லை. ஆன் யுவர் ஓன், உங்களுடைய விருப்பமான ஒன்றாக அதை எடுத்துக்கிட்டு நீங்க மொழியில ஃபர்ஸ்ட் கிளாஸா வரணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. எப்படி செயல்படுத்துறது உங்களால் நீங்க நினைச்சா அது முடியாது. நீங்க தனிப்பட்ட முறையிலையும் செய்யணும் இல்லை, நீங்க கூட்டாகவே சேர்ந்து செய்யலாம். அது கேலி பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எப்பவுமே ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம புதுமையாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணா கேலி பேசுறவங்க உங்களுடைய பாதையை திசை திருப்பி நேரத்தை வீணடிக்கிறவங்க நிறைய இருப்பாங்க. அவங்க இந்த ரூம்ல இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. Therefore, நீங்க ஒன்னா செய்து எப்படி உங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து போறது அப்படின்னு பாருங்க. அதுக்கு தேவையா இந்த மொழி முக்கியம். வெறும் ஆங்கிலம் மட்டும் இல்லை, அது இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை பத்தி பேசியே ஆகணும். ஆங்கிலம் தான் உலக மொழி, அதை கத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிறது நீங்க ரொம்ப ஒரு பெரிய ஃபேஷனபிள் ஸ்டேட்மெண்டா பலர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையே கிடையாது. உங்களுக்கு 2 மொழியும் அவசியம். இன்ஃபேக்ட் அந்த 2 மொழியும் சேர்ந்து ஒன்றாக ஒருவர்கிட்ட வர்றப்பதான் அதோடைய வேல்யூ அதிகமாகும். உங்களுக்கு ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சிருக்கு, தமிழ் நீங்க ததுங்கினதும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் யாரோட உறவாடுகிறார்கள்? இந்த உலகத்துல நிறைய ஆங்கிலம் பேசுறவங்க இருக்காங்க. அவங்க உலகத்துலன்னா அவங்க எங்க இருக்காங்க? அவங்க அமெரிக்காவில் இருக்காங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலம் மட்டும் எழுத தெரிந்த, ஆங்கிலம் மட்டுமே ஒழுங்காக பேச தெரிந்த, தமிழ் படிக்க தெரியாத, தமிழ் ஒழுங்கா பேச தெரியாத, அல்லது கொச்சையா வீட்டு மொழியை மட்டும் பேச தெரிந்த, தமிழ் படிக்க தெரியாத ஒருவர் யாரோட உரையாடுறாரு? யாரோட உரையாடுறாரு? இந்தியாவில் 10% குறைவான மக்களோட அவர் உரையாடுறாரு. அவர் நான் பெரிய ஆளு தெரியுங்களா அப்படின்னு அவர்கிட்டயே அவர் சொல்லிட்டு இருக்க அப்படின்னா அவரால் நாட்டுக்கு எந்த உபயோகமும் இல்லை என்னுடைய கருத்து. அதே நேரம் உங்களுக்கே தெரியும், தமிழ் மட்டும் தெரிந்திருந்தால் அதனால என்ன குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு. ஆங்கிலம் உலக மொழி. ஆங்கிலத்துலதான் இன்றைக்கு மிக முக்கியமான அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வருது. அதுவும் உங்களுக்கு தெரியும். சோ நமக்கு ஆங்கிலம் தேவை, தமிழும் தேவை. நீங்க நாளைக்கு ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போதைக்கு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. தசு புசுன்னு ஒரேடியா இங்கிலீஷ்ல பேசி எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா? முடியாது. நீங்க ஒரு ஃபேக்டரி கட்ட போறீங்க சென்னையிலேயே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் அப்படியே வந்த உடனே எல்லாம் நேரம் எம்ஏ இங்கிலீஷா இல்ல, அவங்ககிட்ட நீங்க பேசி ஆகணும். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நீங்க உருவாக்க போறீங்க அப்படின்னா நீங்க தான் அந்த ஜானிட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு சிஎஃப்ஓ வரைக்கும் அத்தனை பேர்ட்டையும் பேசி ஆகணும். அவரவருக்கு எந்தெந்த மொழி வேலையாகமோ அந்த மொழியை கத்துக்கிட்டாகணும். நீங்க பெங்களூர்ல போய் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறீங்கன்னா நீங்க கன்னடம் கத்துக்கொண்டே ஆக வேண்டும். மொழிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்தியாவில் மிகச் சிறப்பாக செயல்பட்டுள்ள மிக முக்கியமான தொழிலதிபர்கள் அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மொழி நன்றாக கைவரும். மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஸோ இதை ஒரு புள்ளியா எடுத்துங்க. இதை பத்தி நீங்க என்கிட்ட விவாதம் செய்ய விரும்புறீங்கன்னா ஐம் ரெடி. எண்ட் ஆஃப் தி செஷன் நான் நிச்சயமா வச்சுக்கோங்க. ரெண்டாவதா ஒரு விஷயம், சரி மொழி கத்துக்கிட்டீங்க,
இன்ஜினியரிங் கற்றுக்கிட்டீங்க, போதுமா? இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து உங்களெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தனி ஆளாக பார்த்து சொல்றாங்க. நாம வாழக்கூடிய இந்த சமுதாயத்துல நமக்கு வந்து வாழ்க்கையின் மேல ஒரு பிடிப்பை ஏற்படுத்தக்கூடியது எது? உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா டென்ஷனா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? லைட்டன் அப் இல்லையா? ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய மனத்தை இலகுவாக்கணும். அது எப்படி பண்ணுவீங்க? சொல்லலாம், நீங்க பேசலாம், இது இன்டராக்டிவா வச்சுக்கோ. உங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? சத்தமா சொல்லுங்க, தைரியமா சத்தமா சொல்லுங்க. மியூசிக், பாட்டு கேட்பீங்க. அப்புறம் சரி, பேசுறது, இன்னொருத்தட்ட பேசுறப்ப நம்ம கவலைகளை ஓரளவுக்கு மறக்க வைக்குது. வேற எதையோ கொஞ்சம் அட்மாஸ்பியர் கொஞ்சம் உங்களுக்கு இலகுவாக்குது. வேற தனிமையை தேடி போவீங்க. தனிமையை தேடி போய் என்ன பண்ணுவீங்க? சிந்திக்கிறீங்க, ரைட்டா? ஸோ சுற்றுப்புற, அதுவும் தனிமைனா வந்து கொஞ்சம் நல்ல மரமெல்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு நேச்சர், இயற்கையை தேடி போவீங்க. அதுக்கப்புறம் சரி, ரொம்ப கேள்வி வந்தா இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஃபார்முலாக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஏதோ நம்முடைய நேரடி வேலைகள் தாண்டி நம்மளுடைய மன மகிழ்ச்சிக்காக, கேளிக்கைக்காக நமக்கு நிறைய நேரம் தேவைப்படுது. கேளிக்கை ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் ஒரு ஒரு சமநிலையில இருக்கணும் அப்படின்னா வெறும் வேலையாக மட்டுமே அது இருக்காது. நமக்கு கேளிக்கைகள் தேவை. இந்த கேளிக்கை சாதனங்கள் பல. சினிமா, தொலைக்காட்சி, அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக வரதுதான் பாட்டு. பாட்டுன்னா அது சினிமா பாட்டாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிளாசிக்கல் மியூசிக்காக இருக்கலாம், இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக், கர்நாடிக் மியூசிக்காக இருக்கலாம், ஹிந்துஸ்தானி இசையாக இருக்கலாம், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்காக இருக்கலாம். இந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் வந்து நான் முதல்ல நான் கேட்டது வந்து கார்னல் யூனிவர்சிட்டி போகிறோம். அங்கே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம். அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஆர்வத்தோட இந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்லாம் கேட்பாரு. அதுதான் எனக்கு ஒரு முதல் பரிச்சயம். என்னுடைய அதே இன்னொரு அப்பார்ட்மெண்ட்க்கு வந்து கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட். எனக்கு ரெண்டுலையுமே கிடையாது அந்த சமயத்தில். எனக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. ஸோ என்னுடைய பின்னணியை தான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். ஐஐடியில் இருக்கிறப்ப நிறைய சோஷியல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். இப்போ மார்திகிரா அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்கும். அதில் வந்து எல்லா விதமான மியூசிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், பிளே, பேச்சு போட்டி, என்னெல்லாம் நடக்கும். அது தூரத்துலேருந்து பார்க்க மட்டும்தான் என்னால் முடிஞ்சுது. சிலவற்றை கற்றுக்கொள்ளணும்லாம் ஆர்வம் இருக்கும். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து புல்லாங்குழல் கற்றுக்கலாமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இப்போ அவங்கள 4 வருஷத்தில் பார்த்துருக்காங்க. புல்லாங்குழல் வந்து கண்ணகடூரமாக சத்தம் போட்டு ஆரம்பிச்சதுலேருந்து ஓரளவுக்கு நல்லா பாடல்கள் பாடக்கூடிய மாதிரி. சில பேர் ரூமில் கிட்டார் வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன தனிமைப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ எதுவுமே தெரியாது அப்படிங்கிறப்ப விளையாட்டு அப்படின்னு பார்த்தா நான் வந்து பெரிய அளவில் ஒரு பர்ஃபார்மிங் ஸ்போர்ட்ஸ், இந்த ஃபுட்பால், வாலிபால், அதுலேயும் ஈடுபடுறதுக்கு ஒரு கூச்சம். அதற்கு தேவையான உடல் வலுவன் சமயத்தில் சரியாக இல்லை. அந்த ஒரு பின்னணியிலேயே நான் வரலை. எங்கள் ஊரில் வந்து நான் அந்த மாதிரிலாம் எதுவும் விளையாடுறது கிடையாது. கிரிக்கெட் எனக்கு ஓரளவுக்கு ஆர்வம் உண்டு. கிரிக்கெட் பார்த்தா கிரிக்கெட்டில் பெரிய மன்னர்களாக இருக்காங்களா, வா கோச்சிங் போ அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு ஒரு சரியான ஷூ கூட கிடையாது. ஸோ முதல் நாளைக்கு வந்து நான் ஊரில் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறது அப்படின்னா வந்து செப்பல் போட்டு விளையாடுவோம், அப்புறம் காட்டி போட்டு ஓடணும்னா வெறும் கார்டு விளையாடுவோம். இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்காங்க எல்லாரும். ஸோ அது நமக்கு ஒத்து வரல. அதனால நான் அதுலேருந்தும் ட்ராப் அவுட் ஆகிட்டேன். அப்புறம் நான் அதிகமாக ஐஐடியில் இருக்கிறப்ப விளையாடினதுன்னா அதிகமாக கேரம் போர்டு, கொஞ்சம் செஸ் விளையாடுவேன். செஸ் பார்த்தா நம்ம ஏதோ ஒரு அரைகுறையா லோக்கலில் கற்றுட்டு வந்தால் இங்கே வந்து எல்லாம் வந்து என்னோ எடுத்தடுப்புல வந்து இந்த கேம்பிட்டுங்கிறான், அந்த கேம்பிட்டுங்கிறான், சிசிலியன் டிஃபென்ஸ், நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லாமே ஒரு தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கில் வர்றப்ப நம்ம வந்து ரொம்ப ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நீங்கள் நத்த மாதிரி நம்ம ஓட்டுக்குள்ளே நம்மளையே சுருட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிறோம். அப்போ நான் அதை எல்லாத்தையும் சேர்த்து என்னுடைய படிப்பில் சேர்த்து
அதனால படிப்புல ரொம்ப எனக்கு முதல் வருஷத்துல வந்து அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. பட் 2வது வருஷத்துல இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என்னுடைய அசைன்மெண்ட் ஷீட் எடுத்துட்டு போய் தான் காப்பி அடிப்பாங்க எல்லாரும். நான் முன்னாடியே எல்லாத்தையும் அதெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிருவேன். நான் சீக்கிரம் தூங்க போயிடுவேன், கதவை மட்டும் திறந்து வச்சிருவேன் என்னுடைய ஹாஸ்டல் ரூம். அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு நீட்டா ஒவ்வொரு நைட் காப்பி அடிச்சுட்டு கொண்டு வந்து திருப்பி வச்சிருவாங்க. அப்போ வந்து சரி அட்லீஸ்ட் இந்த படிப்பு மண்டையாவது இருக்கா அப்படின்ட்டு நம்மளோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காங்க. பட் எனக்கு வந்து அவங்க மேல ஒரு பெரிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இவங்களாம் பிரமாதமா பாடுறான், இவனால இங்கிலீஷ்ல குழந்தை கட்டுறான், இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட் மேகசின்ஸ்லாம் நடத்துவாங்க, அதுக்கு எடிட்டரா இருப்பாங்க, அதுக்கு எழுதுவாங்க, கவிதை எழுதுவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க எல்லாரும். நமக்கு வந்து அது எதுவுமே தெரியாது, ரசிக்கிறது கூட தெரியாது. ஏதோ ஒரு பாட்டு ஏதோ போடுவாங்க அப்படின்னா பாரு இது பிரமாதமா இருக்கும். ஒருத்தன் அதெல்லாம் வந்து கர்நாடிக் மியூசிக்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான ரகங்களையும் சொல்லி அவன் அதுல ஏதோ தீசிஸ் பேப்பர்லாம் எழுதுவான். நமக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கறது வந்து நான் அனலைஸ் பண்ணவே இல்லை. அதன் பிறகு நான் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஒரு நல்ல யூனிவர்சிட்டி போனேன். அங்க வந்து ப்ரெஷர் இல்லாம வீட்டுல மற்ற பசங்கள்லாம் வந்து பாட்டு கேட்பாங்க. அது வந்து ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சது. ஆனா அப்பயும் புரியல, அதையும் நான் வந்து கண்டுக்கல. அதை பத்தி அந்த நேரத்துல தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் லிட்ரேச்சர்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். மாஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், ஒரு நம்முடைய பெரிய நீண்ட பாரம்பரியத்துல புதுமை பித்தன்லேருந்து ஆரம்பிச்சு பலர் எழுதக்கூடிய கதைகள் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கான ஒரு தேடல் அப்படிங்கிறத நான் படிச்சு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதுதான் நம்ம வந்து நம்முடைய அறிவையும் மனதையும் ரொம்ப விசாலமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப நான் உண்மையிலேயே வந்து எனக்கு யாராவது கொஞ்சம் உந்துதல் கொடுத்து, யாராவது எனக்கு கொஞ்சம் தட்டி கொடுத்து, நீயும் ஒரு இசை கத்துக்கலாம், அல்லது ஓவியம் கத்துக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கலையை கத்துக்கலாம். கலையை கத்துக்கணும்னா வந்து ஒரு நிகழ்கலை அப்படின்னா, ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படின்னா நீங்க வந்து அதை நிஜமாகவே நீங்களே பாடணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ரசிகனாக இருப்பது எப்படி அப்படிங்கிறது கூட கத்துக்கலாம். நம்மள பல பேர் பாடினா கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா? ஆனா பாட்டை கேட்கறதுக்கு யாரையும் தடை செய்ய போறது இல்லை. பட் கேட்கறதுனா என்ன, சும்மா போட்டு அந்த ஒரு சிடியை போட்டு கேட்கறதா? இல்ல, அதற்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? எப்படி வந்து உங்களுக்கு வந்து நீங்க கணிதத்துல உங்களுக்கு முதல் நாள் உங்களுக்கு ஒரு பித்தகரஸ் தியரம் கொடுக்குறாங்க, அது ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் அதை புரிஞ்சுக்கிறீங்க, அப்புறம் அதை உங்களுடைய சிவில் இன்ஜினியரிங்ல எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க அதை அப்ளை பண்றீங்க. அப்பதான் அந்த உள் சூட்சமே தெரிய ஆரம்பிக்குது. ஆஹா இதுதான் விஷயமா அப்படின்ட்டு அப்ளை. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய அடி ஆழம் வரைக்கும் போய் அதை முழுமையாக நீங்க என்னைக்கு புரிந்து கொள்கிறீர்களோ அப்பதான் அதன் மேல உங்களுக்கு ஒரு மாபெரும் மதிப்பு ஏற்படும். ஸோ இது வந்து நம்ம யாராவது ஒருத்தர் நம்மள ஆற்றுப்படுத்தணும். ஆற்றுப்படுத்தணும்னா என்னன்னு தெரியும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். நம்ம யாராவது வழி காமிக்கணும். நம்முடைய தமிழ் பண்டை சங்க தமிழ் இலக்கியங்கள்ல ஆற்றுப்படை அப்படின்னு ஒரு பெரிய செக்ஷனே இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு துறையில உள்ள இறங்குறது வந்து கஷ்டம். யாராவது ஒருத்தர் நமக்கு வழி காமிக்கணும். அப்படி நம்ம புரிஞ்சு சந்தோஷப்படக்கூடிய, பரீட்சை எழுதக்கூடிய விஷயங்கள்ல புரிஞ்சு சந்தோஷப்படக்கூடியதுன்று நிறைய இருக்கு. மியூசிக், டான்ஸ், தியேட்டர், இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுங்கிறது ஒண்ணு, அதுலயே நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுங்கிறது ஒண்ணு. அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. நம்ம சுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு அமெச்சூராக நம்ம அழுகிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தனி. இப்போ நீங்கள்லாம் வந்து யாருமே நீங்கள்லாம் வந்து இங்கே ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, இங்கே யாரும் பாட்டனிஸ்டோ ஜுவாலஜிஸ்டோ கிடையாது. ஆனால் உங்களுடைய கேம்பஸில் எத்தனை வகையான மரங்கள் இருக்கு நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கீங்க. கோ டாக்குமெண்ட் ஈச் அண்ட் எவ்ரிதிங். ஒவ்வொரு மரத்தையும், அந்த மரத்தை பார்த்தோன்னே உங்களால் அந்த மரத்துக்கு பேச சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு புதிய பேராசிரியர் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, சுவாமிநாதன் பேர். ஐஐடி டெல்லியில் ஒரு பேராசிரியராக இருந்து ரிட்டையர் ஆகி இன்றைக்கு சென்னையில் ஓய்வு பெற்றுட்டு, ஓய்வுலாம் கிடையாது, அவர் ஏகப்பட்ட வேலைகள் செய்வார். அவரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா வரிசையாக மரத்தை பார்த்துட்டு இது இந்த மரம் அப்படின்னு அதோடைய பொட்டானிக்கல் டேர்ம் சொல்லுவார். அதோடு நிற்க மாட்டார், அதை சுற்றி அதுக்கு மேற்கொண்டு பல விஷயங்களை சொல்லுவார். அதே மாதிரி எனக்கு வந்து அவர் மூலமாக தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர், உதயகுமார்னு ஒருத்தர், இங்கே பாட்டனியில் அவர் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் அது அவருடைய துறை, டிஃபரன்ஸ். சுவாமிநாதனுக்கு அது அவருடைய துறை இல்லை, உதயகுமாருக்கு அது அவருடைய துறை. உதயகுமாரால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஏதோ 2000-3000 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் செடி கொடிகள் மரங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றுத்தையும் அவரால் வந்து தனித்தனியாக அடையாளம் காண்பிக்க முடியும். அதோடைய
கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோடைய பண்புகள் என்ன அப்படின்னு சொல்ல முடியும். இவங்கெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு நிஜமாவே பிரமிப்பா இருக்கும். அப்புறம் யோசிச்சு பார்க்கணும், என்னாலையும் நிச்சயமா அதை செய்ய முடியும், உதயகுமாரால் செய்ய முடியும், என்னாலையும் நிச்சயமா செய்ய முடியும். ஐ திங்க் ஐ எம் வெரி கிஃப்டட். ஐ திங்க் யூ ஆர் ஆல் கிஃப்டட் டு. ஆனா அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணியிருக்காம இருக்கலாம். நீங்க அதுல இறக்குறப்ப ஆரம்பத்துல அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்ப நம்ம யாருக்கு பதில் சொல்லணும்? இப்ப காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்தையும் தொட்டு பார்த்து அது என்ன மரம் என்று என்னால் சொல்ல முடியும். அதோடைய மனத்தை நுகர்ந்தாலே அது என்ன மரம்னு சொல்ல முடியும். அதோடைய இலைய பார்த்தாலே அது என்ன மாதிரியான இலைன்னு சொல்ல முடியும். அதோடைய பூவை பார்த்தாலே அது எந்த மாசத்துல பூக்கும், அது எந்த கலர்ல இருக்கும், அது எப்படி கொட்டும், அது எப்படி அதோடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், அந்த மரத்தை பத்தின அனைத்தையும், அந்த செடியை பத்தின அனைத்தையும், அந்த கொடியை பத்தின அனைத்தையும் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க சொல்றப்ப அது உங்களுக்கே ஒரு சந்தோஷம். அது இன்னொருத்தர் வந்து அப்பா தால் பிரமாதப்பா அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வருமா இல்லையா? அப்படி நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய அமெச்சூர் ஹாபிஸ், பொழுதுபோக்குகள், அப்போ வந்து உங்களை யாரும் ப்ரெஷர் கொடுக்க போறதில்லை. நீங்க உங்களுடைய ஓன் பேஸ்ல உங்களை சுற்றி பார்க்க முடியும். இங்க எவ்வளவு பறவைகள் இருக்கு தெரியுமா? அந்த பறவைகள் ஒவ்வொன்றையும் உங்களால் அடையாளம் காண முடியுமா? இப்போ நீங்க அதை அடையாளம் காண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க கையும் காலம் சும்மா இருக்குது. அதில் ஒரு பைனாக்குலர் வாங்குவீங்க. அப்புறம் அந்த துறை சார்ந்த புத்தகங்கள் அனைத்தையும் வார்னிங் காலேஜ்னு சொல்லுவோம். அந்த துறை சார்ந்த புத்தகங்கள் அத்தனையும் வாங்கி படிக்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் ஒரு கேமரா ஒன்று வாங்கி வச்சுப்பீங்க, ஃபோட்டோ எடுப்பீங்க. அப்புறம் ஒரு பிளாக் ஒன்று ஆரம்பிப்பீங்க, அதில் அந்த ஃபோட்டோ போடுவீங்க. அதுக்கு கீழே அதை பற்றி 2 குறிப்பு எழுதுவீங்க. அதன் பிறகு அதை பார்க்குறப்பவே உங்களால் அடையாளம் காண முடியும். அந்த பர்டிகுலர் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பறவைகளுக்கு இடையே உள்ள சிறு சிறு மாற்றங்களை உங்களால் உணர முடியும். அந்த ஒரே ஸ்பீஷீஸ், நாட் ஒன்லி த ஜீனஸ், அந்த ஸ்பீஷீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 4-5 பறவைகளுக்கு இடையே உங்களால் வித்தியாசத்தை காண முடியும். இது இந்த குருவி நேற்றுக்கு வந்த குருவி, இது வேற குருவி, இது அது பக்கத்தில் இருக்கிற குருவின்னு உங்களால் அடையாளம் காண முடியும். அப்போ உங்களால் அடையக்கூடிய சந்தோஷத்தை நீங்க ஒரு கணம் வெறும் கற்பனையை மட்டும் சிந்திச்சு பாருங்க. அது ஒரு மாபெரும் சந்தோஷம். இது இங்கதான் நிறுத்திக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இங்கிருந்து அதை அப்படியே இழுத்து விவரிச்சுட்டு போங்க. ஜியோகிரபி வெறும் இது புக்கிஷா கூட இருக்கலாம். இது வந்து நிஜமாகவே நீங்க தொட்டு உணரக்கூடிய ஒன்றாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஹாபி எவ்வளவு தூரம் வேணாலும் எடுத்துட்டு போகும். நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் பகுதி தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கலை பொக்கிஷங்கள் இருக்கு. ஹெரிட்டேஜ், பாரம்பரியம், தமிழர்களுடைய பாரம்பரியம் பல 1000 ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக வந்திருக்கக்கூடியது. எத்தனையோ 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கற்காலத்துல மனிதர்கள் வரைந்த ஓவியம் தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் கிடைக்குது. நீங்க வந்திருக்கிற ஊருக்கு பக்கத்துலயே இருக்கும், நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. அதை பார்க்கறது, அதை ரசிக்கிறது, கோவில் கட்டும் கடையாக இருக்கலாம். இது வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம் கிடையாது. இட்ஸ் அமேசிங் இன்ஜினியரிங் ஃபீட். எப்படி வந்து அப்பேற்பட்ட ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு அதை பத்தி யோசிக்கிறப்ப உங்களுடைய இன்ஜினியரிங் மூலியம் சேர்த்து யோசிங்க. இது எப்படி திட்டமிட்டிருப்பாங்க, எப்படி வடிவமைச்சிருப்பாங்க. நீங்க இங்கே உட்காந்துருக்காங்க, சில பேர் ஆர்கிடெக்டா கூட இருப்பாங்க. உங்களால் இந்த மாதிரி கட்ட முடியுமா? அதற்கு பின்னால் போயிருக்கக்கூடிய உழைப்புங்கிறது எவ்வளவு, அது உங்களால் எஸ்டிமேட் பண்ண முடியுமா? ஒரு கல்லை வெட்டணும், ரஃபா ஒரு ஷேப் கொடுக்கணும், அதற்காகக்கூடிய தொழில்நுட்பங்கிறது என்ன, அதை எப்படி செய்திருப்பாங்க. ஸோ நீங்க வந்து உங்களுடைய பொழுதுபோக்குங்கிறத விரித்து கொண்டே போகலாம். அது எந்த துறை வேண்டுமானாலும் சார்ந்ததாக இருக்கலாம். நீங்க அதற்குள்ள இறங்கி அது தொட்டு தொட்டு தட்டி தட்டி பார்க்க 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 நீங்க தானாகவே அதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆவீங்க. எப்படி ஆக முடியும்? ஏன்னா அதற்கான பின்னணி உங்கள்கிட்ட இருக்கு. இந்த சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் பின்னணிங்கிறதுக்கு இது ஒரு அபாரமான ஒரு பின்னணி. சயின்ஸ் உங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குது? ஒரு ஸ்ட்ரக்சரா சில விஷயங்களை யோசிக்க கற்றுக் கொடுக்குது. மேத்ஸ் சில ஆக்சியம்ஸை முன்வைத்து அதுலேருந்து சில தியரம்ஸ், சில தேற்றங்களை உருவாக்கி, சில நிரூபணங்களை செய்வதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்புறது எப்படி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கணிதம் கற்றுக்கொடுது. ஒரு காரணம், காரியம், லாஜிக். நீங்க லாஜிக்கை தனியா படிக்கிறது இல்லை, அது உங்களோட அறிவியலோட சேர்ந்தே வந்துருது. இந்த அனைத்தும், இந்த பின்னணி அனைத்தும் நீங்க ஒரு ஹாபியை, உங்களுடைய ஒரு பொழுதுபோக்குள்ள நுழையிறப்ப உங்களுக்கு ஒரு ஒழுக்க கற்பித்து கொடுக்கும். உங்களால அதுக்குள்ள நுழைஞ்சா ஒரு மாபெரும் பங்களிப்பை செய்ய முடியும். பொதுவாக நம்ம நாட்டில் யாருமே இந்த மாதிரி செய்யறது கிடையாது. காலின் மெக்கின்சி அங்கே இருக்க, இவரெல்லாம் உங்களுக்கு ஒரு மாபெரும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இது வெறும் ஒரு சர்வேயர் மட்டும் இல்லை. நான் இந்த காலின் மெக்கின்சி வாழ்க்கை வரப்போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இவரை பற்றி உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்?
இவர் மிகச்சிறிய வயதில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து அதோடைய படையில் சேர்ந்து திப்பு சுல்தானுக்கு எதிரான போரெல்லாம் ஒரு ஜூனியர் போர் வீரராக பணியாற்றி அதன் பிறகு இந்த சர்வே கிரேட் ட்ரையாங்குலேஷன் இங்கே தான் ஆரம்பிச்சது, சென்னையில் தான் ஆரம்பிச்சது. இதன் மூலமாக அந்த என்டையர் மேப் மேக்கிங் ஃபார் இந்தியா நடந்தது. எவரெஸ்ட் வரைக்கும் போனாங்க, எல்லாத்தையும் மேப் பண்ணாங்க. இவர் வந்து வெறும் ஒரு இன்ஜினியர் மட்டும் கிடையாது. உங்களை எவ்வளோ பேருக்கு வந்து இவர் சேர்த்த துண்டு அந்த ஓலைகள் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாவற்றையும் சேர்த்து தான் இன்றைக்கு வந்து ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரி அப்படின்னு சென்னை யூனிவர்சிட்டியோடைய மிக முக்கியமான ஒரு ஆவண காப்பகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் முழுக்க தொகுத்தது. அதுக்கு மேலே ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. மகாபலிபுரம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கு. அது வந்து யுனெஸ்கோவால் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான இடம். நீங்கள் போய் அதை எவ்வளோ தூரத்துக்கு ஆழமாக பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. டேக் யூர் டைம் அண்ட் கோ டு தட். அந்த இடம் மணலால் மூடி இருக்கிறப்ப அதை தோண்டி எடுத்து அதை நம்மளுக்கு இந்தியர்களுக்கு கொடுத்தவர் இவர் தான். எல்லாம் அவருடைய ஹாபி. ஸோ அவர் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அவர் இந்தியாவில் காலை எடுத்து வச்சதுக்கு பிறகு அவர் தன்னுடைய நாட்டுக்கு திருப்பி போகவே இல்லை. ஒரு ஸ்காட்டிஷ் பர்சன், ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்தவர். இந்த நாட்டுக்காக அவர் வந்து ஒரு உயர்ந்தவர் அப்படி இப்படிலாம் சொல்லி அப்புறம் சில பேர் சண்டைக்கு வராதுங்க, எப்படி வந்து ஒரு நல்ல காரணம் அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு. ஒரு தனிப்பட்ட முறையில் இட்ஸ் அன் அமேசிங் பர்சனாலிட்டி, இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன். நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். இஸ் அன் இன்ஜினியர் அண்ட் இட் இஸ் மச் மோர் தென் இன்ஜினியரிங், இல்லையா? ஸோ அவர் வந்து நம்முடைய இலக்கியத்துக்கும் நம்முடைய பல்வேறு கலைகளுக்கும் நம்முடைய சிற்பங்களுக்கும் அவர் ஆற்றிய பணிங்கிறது மகத்தானது. இவர் மாதிரி ஒருத்தர் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக ஒரு பட வடிவில் நம்ம முன்னாடி இருக்கிறப்ப நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை வெறும் ஒரு இன்ஜினியரிங்கோட விட்டுருணுமா? சொல்லுங்க, விடக்கூடாது இல்லையா? சரி. ஸோ ரெண்டாவதாக நான் சொல்ல வந்தது, முதல்ல நான் சொன்னது மொழி சமம். ரெண்டாவது, ஏதோ ஒரு விதத்துல ஒரு அற்புதமான ஹாபி. நான் மொழியை ஹாபின்னு சொல்லலை. மொழிங்கிறது உங்களுக்கான அடிப்படை தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய எஜுகேஷனல் சிஸ்டம் அதை உங்களுடைய அடிப்படை தேவைன்னு முன் வைக்காவிட்டாலும் அது உங்களுடைய பாடங்களை விட அடிப்படையானது, மிக முக்கியமானதுங்கிறத நான் முன்னாடி சொல்லிட்டேன். அதற்கு பிறகு உங்களை ஒரு ரவுண்டட் பர்சனாலிட்டியா, உங்களை பைத்தியம் முடிக்க போகாம ஒரு தரையில காலை வைத்து நிற்கக்கூடிய ஒரு சமநிலை உள்ள ஒரு மனிதராக ஆக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அல்லது பல பொழுதுபோக்குகள் வேணும். அந்த பொழுதுபோக்கை ஒரு மேலோட்டமாக விட்டுடாதீங்க, ஆழமா போங்க. ஆழமா மெச்சூராகவே ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கிறது என்னுடைய இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது, நமக்கான அறிவுத்தளம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கோம். உங்களுக்கு ஃபார்மல் அறிவு உங்களுடைய துறையில வந்து இல்லையா? உங்களுடைய துறையில் இன்ஜினியரிங், அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு மைனர் சப்ஜெக்ட்ஸ் இதில் எடுத்துருப்பீங்க, அதனால இன்னும் வேற ஒரு துறையில இருந்து இன்னும் கொஞ்சம் அறிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் உலகத்தின் அறிவுங்கிறது என்ன? அது எவ்வளவு பறந்துபட்டது? அது பல துறைகளை உள்ளடக்கியது. வரலாறு, ஒட்டுமொத்த அறிவு, புவியியல் சார்ந்தது, இப்படி பல 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 விஷயங்கள் இருக்கு. இதை நீங்க எப்படி அணுக முடியும்? நீங்க எல்லா சப்ஜெக்டையும் படிக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ வரிசையா நீங்க வந்து பேச்சுலர் ஆஃப் எக்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஒய்ன்னு படிச்சுக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு காலம் கடந்து போயிடும். உங்களால் எல்லாத்தையும் படிக்க முடியும். அப்ப அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ளவே கூடாதுன்னு அர்த்தம் அப்படின்னா இல்லை. இன்றைக்கு பாப்புலர் கன்சம்ஷனுக்காக எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்படுகின்றன. அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. இப்போ நியூட்டனை பத்தி ஒரு பாப்புலர் புத்தகத்தில் கொடுக்க முடியும், ஐன்ஸ்டைனை பத்தி ஒரு பாப்புலர் புத்தகத்தில் கொடுக்க முடியும், டார்வினை பத்தி அவருடைய கண்டுபிடிப்புகளை பத்தி ஒரு பாப்புலர் புத்தகத்தில் தர முடியும். இதெல்லாம் படிக்க படிக்க உங்களுக்கு அது முழுமையாக புரியாவிட்டாலும், முதல்ல இந்த புத்தகங்களையே ரொம்ப ஒரு டீப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க, மேலோட்டமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த மேலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்க படிக்க படிக்க அது உங்களுக்கு பல வகையில உதவி செய்யும். எந்த வகையில உதவி செய்யும்? அதை படிக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
முதல்ல நம்ம இது எல்லாத்தையும் வந்து 2-3 இடமா பிரிச்சுப்போம். ஒன்று மக்கள் சார்ந்தது. நீங்க எப்ப பார்த்தாலும் மக்களுக்கு நடுவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப ஒரு உளவியல் பத்தி நீங்க படிச்சீங்கன்னா ஜாலியா விளையாட்டுக்காக படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்படிலாம் யோசிக்கிறார்கள், அவங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றப்ப அவங்க எதை சொல்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அவங்க உண்மை பேசுறாங்களா, போய் பேசுறாங்களா? நம்முடைய நம்ம ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான பீயிங். நமக்கு தொடர்ந்து நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரோடையும் ஏதோ ஒரு விதமான உறவுல இருக்கும். நம்ம பெற்றோர்கள், நம்முடைய ரத்த உறவுகள் எல்லாம் ஆரம்பித்து நம்முடைய நண்பர்கள், இவங்க எல்லாரோடையும் நம்ம தினம் உறவாடி கொண்டே இருக்கும். இந்த உறவு ரொம்ப சிக்கல் இருந்தது. நமக்கு பலர் மேல கோபம் இருக்கும், பலர் மேல அன்பு இருக்கும், ஒரே நேரத்துல ஒருத்தர் மேல கோபமும் அன்பு இருக்கும், காதல் இருக்கும், என்னென்னமோ விதமான உணர்வுகள் இல்லையா? ஸோ இதுல ஒரு சமநிலையோட நடந்து கொள்றதுக்கு ஒரு சாதாரணமாகவே we are equipped with it. அதனாலதான் நம்ம இன்னைக்கு பெரும்பாலானவர்களுக்கு சிக்கல் இல்லை. ஆனா சிலருக்கு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு. சிலர் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க, சிலருக்கு நண்பர்களே கிடைக்க மாட்டாங்க, சிலர் ரொம்ப பொறாமப்படுறவங்களா இருப்பாங்க. நம்ம சுற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பட் இதெல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்கு உளவியல் ஒரு ஜாலியான ஒரு சப்ஜெக்ட் இது. பட் அதை தாண்டி நான் சின்ன ஒரு விளையாட்டுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ நம்மளை சுற்றி இலக்கியம் படைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்மளை சுற்றி மக்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். மக்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய மக்கள், நிறைய சம்பாதிக்கக்கூடிய மக்கள், ஏழை மக்கள், இவங்க எல்லாருக்கும் நடுவில் தான் நம்ம இருக்கோம். ஸோ சோஷியாலஜி, எக்கனாமிக்ஸ் எது எடுத்தாலும் பொருளாதாரம் தான் அடிப்படையில் இருக்கு. சமகால உலகத்துல எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு. இப்போ கூடக்குளம் அணுமின் பிரச்சனை அப்படின்னா ஒரு சாதாரணமான திருட போறவங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனா நம்மள மாதிரியான ஒரு இன்ஜினியரிங் பின்னணி அல்லது மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பின்னணியோட டெக்னிக்கல் இன்ஜினியரிங் குழுக்குள்ள நுழையிறீங்க, உங்களால அதை பத்தி படிச்சு புரிஞ்சுக்கிறது ஈஸி தானே ரிலேட்டிவ்லி. அதுக்காக நீங்க அட்டாமிக் பிசிக்ஸ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. வெறுட்டமா உங்களுக்கு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்னன்னு தெரியும், அணுப்புளவுனா என்னன்னு தெரியும், அணு பிளக்கிறப்ப எக்கச்சக்கமான ஆற்றல் வெளிப்படுங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்க முடியும். கதிர் இயக்கம்னா என்னன்னு தெரியும், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப தெரியாட்டாலும் ஓரளவுக்கு தெரியும். படிக்க 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 உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க மண்டைக்குள்ள ஏற ஆரம்பிக்கும். உங்களால ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதுங்கிறது எளிது. அப்ப இதன் பின்னாடி இருக்கக்கூடிய விளையாட்டுகள், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இது எல்லாவற்றையும் உங்களால நன்றாக புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களோட அதிகமாக நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப நீங்க உங்களுடைய அறிவின் எல்லைகளை எங்க வைக்கணும்? இன்றைய மாணவர்கள்ட்ட நான் பார்க்கிற ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கள் மேற்கொண்டு அதிகமாக தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வத்தை காட்டுறதே கிடையாது. நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப மதிப்பெண்கள்ங்கிறது அவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஈடுபாட்டோட அது பின்னாடி ஓடணும் அப்படின்றலாம் இல்லை. பட் இன்றைய போட்டி அதிகமாக இருக்கலாம். அதனால உங்களுக்கு மதிப்பெண்கள் முக்கியம்தான். சரி, மதிப்பெண் வாங்கியாச்சும் வந்தாச்சு. இங்க கிளாஸ்ல 3ஆவதா இருந்தேன்னு 5ஆவதா இருந்தேன்னாக்கா உங்க பாடத்தை குறைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய நேரத்தை எவ்வளவு நல்ல விதமாக ஜாலியா நீங்க உங்களுடைய சினிமா பார்க்கறத பாருங்க, உங்க டிவியை பார்க்கறத பாருங்க, அதையும் தாண்டி உங்க கையில நிச்சயமான நேரம் இருக்கும். இப்போ உங்களுடைய அறிவின் எல்லைகளை நீங்க விஸ்தாரம் பண்ணிக்கிட்டே போகலாம், விரிவடைய வைத்துக் கொண்டே போகலாம். அது உங்களுக்கு எந்த விதத்துல உதவும்? நாளைக்கு ஒரு இன்டர்வியூல உதவலாம், நாளைக்கு ஒரு புது கண்டுபிடிப்பை செய்யறதுக்கு உதவும். நீங்க வெறும் ஒரு இன்ஜினியராக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு இன்ஜினியரிங்கோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு அக்ரிகல்ச்சராகவோ அல்லது ஒரு பயாலஜி பற்றியோ ஒரு மேற்கொண்டு ஒரு புரிதல் இருந்ததுன்னா அது சார்ந்த ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு முடியும் இல்லையா? முடியுமா இல்லையா? ஸோ உங்களுடைய அறிவின் எல்லைகளை நீங்க எப்படி விஸ்தரித்து கொண்டே போவீங்க? படிப்பதன் மூலமா மட்டும்தானே. வேற எப்படி பண்ண முடியும்? ஏன்னா நீங்க பள்ளிக்கூடம், கல்லூரி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட்டா உங்களுடைய பாடத்திட்டம் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி ஒன்றை தெரிந்து கொள்ளணும்னா அதை எப்படி தெரிந்து கொள்ள போறீங்க? பெரும்பாலும் புத்தகங்கள். பட் இன்றைக்கு அதை தாண்டி பல அவென்யூஸ் உங்களுக்கு இருக்கு. எவ்வளவு பேர், நீங்க அத்தனை பேரும் உங்க கையில ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்களா? இல்லையா? உங்களுக்கு ஃப்ரீயா தர போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். வந்துடும் இல்லையா? சரி, எப்படியும் சில நாட்கள்ல வந்துடும். அதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இங்க இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும் இல்லையா? ஒய்ஃபை இருக்கு, கேம்பஸே ஒய்ஃபை கட் பண்ணிருப்பாங்க. அப்போ உங்களுடைய உலகங்கள் மிகப்பெரிய உலகம் ஆயிடுச்சு. புத்தகம் தாண்டி புத்தகம் படிக்கணும், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு போறீங்க. ஏகப்பட்ட வீடியோ யூடியூப்ல இருக்கும், நல்ல கருத்து செறிந்த நிறைய
விஷயங்கள் உள்ளடக்கிய டெட் டாக்ஸ் நிறைய இருக்கும். நீ எந்த ஒரு டாபிக் கேட்டாலும் அது உங்களுக்கு உடனடியாக வந்து சேரக்கூடிய மாதிரியான ஒரு கருவி உங்க கையில கிடைக்க போகுது. அதன் மூலமா எவ்வளவோ தெரிஞ்சுக்கலாம். நீங்க விளையாட்டா ஜாலியா போர்டு இதா தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுடைய அறிவின் எல்லைகளை எப்படியெல்லாம் விஸ்தரிக்கலாம் அப்படின்னா, ஒன்று புத்தகங்கள், வரம்பே இல்லாம கைக்கு கிடைக்கிற புத்தகங்களை உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற வகையில், எனக்கெல்லாம் பணம் இல்லை அப்படின்னா லைப்ரரி இருக்கு, ஃப்ரீ தானே இது. அதுவும் நீங்க இப்படி இந்த பக்கமா இந்த கேம்பஸ்ல இந்த கோட்டுக்குளம் ரோட்ல வந்து இறங்கி இப்படி இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு மாபெரும் நூலகம் உங்களுக்கு இருக்கு. மொத்த காசு செலவு இல்லாமல் உள்ள போய் உட்காந்து படிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய நூலகம் இருக்கும், அதுல என்னென்னவோ இருக்கும். கண்ணை மூடி நான் வந்து கார்னல் யூனிவர்சிட்டியில இருக்கிறப்ப அதை பண்ணியிருக்கேன். அங்க வந்து ஒரு மிகப்பெரிய சவுத் ஏஷியா நூலகம் இருந்தது. அதுல எக்கச்சக்கமான தமிழ் புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள், எந்த மொழி, சிங்கள மொழி புத்தகங்கள், தெலுங்கு மொழி புத்தகங்கள் என்ன கேட்டாலும் இருக்கும். அங்க பல புத்தகங்களை நான் தான் முதல் ஆளா எடுத்து படிச்சிருக்கேன், ப்ராப்ளி நான் தான் கடைசி ஆளாக எடுத்து படிச்சிருக்கேன். ஆனா எவ்வளவு புத்தகம் வேணாலும் எடுத்துட்டு வரலாம். 20 புத்தகம், சில சமயம் பைத்தியகாரத்தனமா லைப்ரரியில இருந்து 20 புத்தகம் எடுத்துட்டு வந்துருக்கு. நம்ம படிக்க போறது ஒரு அல்லது 2 அல்லது 3 புத்தகங்கள் தான் ஒரே நேரம். ஆனா என்னால 20 புத்தகம் எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கறதுனாலயே அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து அந்த புத்தகங்கிற அந்த ஒரு வலைக்குள்ள விழுந்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்க நிறைய படிக்க முடியும், நிறைய பார்க்க முடியும். நான் வந்து கல்லூரியில இருந்த சமயத்துல எனக்கு இணையம் கிடையாது. பட் இன்றைக்கு வந்து என்னுடைய பெண் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் 3 வயசுல இருந்து இணையத்திலையும் கணினியிலையும் தான் வளர்க்கும். ஸோ இன்றைக்கு வந்து ஒரு டேப்லெட் கம்ப்யூட்டர் வச்சுட்டு டக்கு டக்குன்னு தட்டி என்னப்பா அது வைஃபை கனெக்ஷனே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போய் ஏதோ ஆன் பண்ணிட்டு விட்டுட்டு வந்துட்டு அது ஏதோ தனக்கு பிடித்த வகையெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாரும் அதை செய்யணும். உங்களால் இன்றைக்கு அதை செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். அதன் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ இதுதான் 3வது. ஸோ திருப்பி உங்களோட குவிக் சம்மரி வந்துடும். மொழி, பொழுதுபோக்கு, ஒரு விரிந்த தளத்தல பொழுதுபோக்கு, அறிவுத்துறையில பரீட்சை. பொழுதுபோக்க நீங்க ஆழமா செய்யுங்க அப்படிங்கிற, அறிவுத்துறை மீதான பரீட்சையத்தை மேலோட்டமாக செய்தா போதும். ஏதோ ஒரு கட்டத்தில் அது ஆழமாக மாறுறப்ப அதுவே உங்க பொழுதுபோக்காக மாறும். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபஸி பாக்ஸஸ். இங்க இருந்து அங்க தாவி, அங்க இருந்து இங்க தாவி, அது மீண்டும் உங்களுடைய படிப்புத்துறைக்கே வந்து இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. முடிச்சிருக்க கொஞ்ச நேரத்தில் கவலைப்படாதீங்க, ரொம்ப வருடிக்க போகிறது. கடைசியாக 4வதாக, இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் தனி மனிதராக நம்முடைய வாழ்க்கைய எந்த விதத்துல ஒரு ஒரு சந்தோஷம் இருந்ததாக, நம்முடைய அறிவுக்கு தீனி போடுவதாக, அறிவுக்கு தீனி போடுவதே, நம்முடைய மூளைக்கு தீனி போடுவதே ஒரு விதத்துல சந்தோஷம். அது நீங்க வந்து அதை செய்ய 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 அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை தாண்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். சரி, உங்களுக்கு எல்லாம் இருக்கு, உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லியாச்சு, நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல பொழுதுபோக்கு, அதன் விளைவாக ஆப்வியஸ்லி நல்ல நண்பர்கள், நன்றாக மொழியின் மீதான ஒரு ஆளுமை, நல்ல விரிந்து பரந்த அறிவு, இதெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யணும்? நம்ம சுய வாழ்க்கைக்காக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நல்ல முறையில் நடத்தக்கூடிய அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டீங்க. என்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க. சொல்லி ஏதோ ஒரு விதத்துல நான் ஏன் வந்தாங்க இல்லையா? சார்ந்த சமூகத்துக்கு நாம் என்ன செய்யறது? நீங்க செய்யலைன்னா வேற யார் செய்ய போறாங்க? யோசிங்க. இந்த அளவுக்கு அறிவு கூர்மையுடையவர்கள், இந்த அளவுக்கு நல்ல படிப்பு படிப்பவர்கள், இந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்வி நிலையத்தில் படிக்கிற அந்த ஒரு வாய்ப்பு பெற்றவர்கள், இதற்காக தமிழக மக்கள் அனைவரும், இந்திய மக்கள் அனைவரும் தங்களுடைய வரி பணத்தை செலுத்தி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பல சலுகைகளை பெறக்கூடியவர்கள் நீங்கள். உங்களால் இந்த சமுதாயத்துக்கு என்ன திருப்பி தர முடியும்? இந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசுறப்ப உங்கள்கிட்ட வெறும ஒரு வாய்ப்பேச்சாக பேசிவிட்டு செல்ல விரும்பவில்லை. சில கருத்துல அவங்க முன்னாடி வைக்கிறேன், ரொம்ப குயிக்கா முடிச்சிடணும். இதற்கு பிறகு உங்களிலிருந்து எவ்வளவு பேர் என்னோட சேர்ந்து இதை செய்ய, நிஜமாகவே செய்ய வாக்கு கொடுத்தா என் கூட வந்து சில காரியங்கள் நீங்க செய்யணும்.
எவ்வளவு பேர் செய்ய வரப்போறீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். முதல்ல வந்து 2-3 காரியத்தை பார்ப்போம். நம்மளை வந்து ஒரு ஒரு அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? முதல்ல நான் பாட்டுக்கு இது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொசீட் ஃபர்தர். நீங்கள்லாம் அதிர்ஷ்டம் செய்தவர்கள், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வசதியும் வாய்ப்பும் உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? அப்ப இதுடைய முற்றிலும் மாறுபட்ட அந்த கோடியில் இருக்கிறவங்க யார் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் செய்யாதவர்கள்? உங்களுக்கு கிடைக்கும் வசதியும் வாய்ப்பும் துளி கூட தங்களுடைய வாழ்க்கையில கிடைக்குமா என்று தெரியாதவர்கள், ஏழைகள், பெருமளவு ஏழ்மை. உங்கள பல பேர் ஏழ்மையான பின்னணியில வந்திருக்கோம். நான் நீங்கெல்லாம் வந்து பணக்காரங்கன்னு நான் சொல்லுது. ஆனா உங்களுடைய பின்னணி எல்லாத்தையும் தாண்டி நீங்க இங்க வந்துட்டீங்க. இனி உங்களுக்கு பிரச்சனை. இன்னும் இந்த 4 வருடம் படிக்கிறதுக்கும் ஆன செலவு உங்களுக்கு ரொம்ப ஏழ்மையாக இருந்ததுன்னா யாராவது உதவி இருப்பாங்க. யாராவது அப்படி உங்களுக்கு யாருக்காவது உதவி வேணும்னா நம்ம நிச்சயமா தயங்காம எங்கிட்ட பேசுங்க. அது எப்படிங்கிறத பத்தி நம்ம நிச்சயமா கட்டாயமா சிந்திப்போம், பார்ப்போம், செய்ய முடியும். ஸோ உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு தேவையான பணமும் உங்களுக்கு இருக்கு, அல்லது அது கிடைக்குமான்னு செய்ய முடியும். ஆனா இது போன்று நாளைக்கு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியாத எத்தனை பேர் இருக்காங்க. இன்றைக்கு படிப்பறிவற்ற பெற்றோர்களின் குழந்தைகளாக இருக்கக்கூடிய பலர், உங்கள பல பேரே ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு வந்துருக்கலாம். அப்ப அதோடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்முடைய கல்விக்கு நம்முடைய தாய் தந்தையரால எந்த விதத்திலையும் பங்காற்ற முடியாது அப்படிங்கிறப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வந்திருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த பகுதியில் போய் சுற்றி நம்ம இருக்கிற இடத்துல கிட்டியை சுற்றி சைதாப்பேட்டையில் போனீங்கன்னா இந்த பக்கம் அடையாள பல பாக்கெட்ஸ்ல ஸ்லம்ஸ் நிறைய இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் 3வது 5வது 7வது 9வது 14வது என்னன்னா படிக்கிறாங்க. அவரை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு நாம என்ன செய்யலாம் யோசிங்க. ஒடுக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர், என்ன நம்மளால செய்ய முடியும்? ஏன்னா அடுத்த 3-4 ஆண்டுகள்ல நான் சொல்றபடியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா மொழியின் மீதான ஆளுமை பெறுவது, ஒரு நல்ல பல பொழுதுபோக்குகளை நமக்காக பெற்றுக்கொள்வது, நம்முடைய அறிவை நன்றாக விருத்தி செய்து கொள்வது, அதன் மேலாக ஒரு நல்ல பொறியியல் படிப்பை படிப்பது, இதெல்லாம் சேர்ந்து கைவரப்பெற்ற நாம, இந்த அதிர்ஷ்டசாலிகளான நாம பிறருக்கு என்ன செய்ய முடியும்? என்னுடைய கருத்துல ஒரு சில காரியங்கள் செய்யலாம். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய செய்ய முடியும். நான் ஒரு 3 தான் சொல்ல போறேன். ஒண்ணு வந்து அவர்களுடைய கல்விக்கு உதவுறது. பணம் தாங்க, நீங்களா பணம் தாங்கன்னு நான் சொல்லவே போறது. உங்களுடைய நேரத்தை தர முடியுமா? ஓரிரு மணி நேரங்கள். ஏன்னா உங்கள் அளவுக்கு கல்வி கற்றவர்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு 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 கூட்டத்துக்கு நடுவில் போய் நீங்க நின்றுங்க. உங்கள் அளவுக்கு கல்வி கற்றவர்கள் நீங்க ஆக்சுவலா தேடி பாருங்க, இருக்க மாட்டாங்க. யோசிச்சு ஒரு ப்ராபபிலிட்டி தேடி அப்ளை பண்ணி யோசிங்க. அப்போ உங்களால என்ன தர முடியும்? இது இல்லாதவர்களுக்கு அது எப்படி ஒரு ஃபார்மல் மெக்கானிசம் எப்படி உருவாக்குறது, எப்படி போய் சொல்லித்தரது, என்ன சொல்லித்தரது, எதை உயர்த்துவது? நான் நிறைய இளைஞர்களை பார்க்குறேன். படித்து முடித்து விட்டு வெளியில வந்து அவங்களோட பலரோட நான் வந்து ஒரு டச்ல இருக்கேன். அவங்க செய்யறதெல்லாம் பார்க்குறப்ப பிரமிப்பா இருக்கு. நீங்க அதுக்காக 4 வருஷம் கொடுத்துருக்கணுங்கிற அவசியமே இல்லை. என்னுடைய கருத்துல நீங்க இன்றைக்கே செய்ய முடியும். நீங்க அதற்கான சரியான திட்டத்தை நீங்க தீட்டணும். அதற்கு எந்த விதத்துல உதவணும் அப்படின்னாலும் நான் உதவ தயாரா இருக்கேன். ஏன்னா செயல்படுத்த போறது நீங்க தான். எனர்ஜிங்கிறது உங்க கையில இருக்கு. நீங்க தான் இருக்கு. எந்த விதத்துல அதற்கான வழிகாட்டுதலை செய்ய முடியும், அல்லது வேற எந்த விதத்துல உதவ முடியுமோ நான் உதவ தயாரா இருக்கேன். நீங்க செய்வீங்க அப்படின்னா கட்டாயமா நான் உங்களோட சேர்ந்து வரதுக்கு தயாரா இருக்கேன். 2வது ஒன்று கல்வி. ஃபோக்கஸ்டாகவே இதை செஞ்சிடலாம். இன்றைக்கு ஒருத்தர் வந்து ஒரு சிக்கல்ல இருக்காரு அப்படின்னா அது எதனால நினைக்கிறீங்க? எனவே நான்
நான் எதை நோக்கி போறேன்னா ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறத நோக்கி போறேன். இளைஞர்களுக்கு மேற்கொண்டு படிக்கிறது என்ன அப்படின்னு தெரியறதில்லை. நீங்களே அதை தாண்டி தான் வந்திருப்பீங்க. என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறதுன்னு தெரியாது, என்னென்ன வாய்ப்பு வசதிகள் இருக்குங்கிறது தெரியாது. ஜஸ்ட் இமேஜின், உங்களால் வித் அத்தாரிட்டி யூ கேன் கோ அண்ட் டீச் தம். 12வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த விதமான ஒரு கவுன்சிலிங் உங்களால் தர முடியும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு, அது சென்னை பள்ளின்னு ஏதோ பேர் மாற்றிருக்காங்க. பட் அந்த மாணவர்களுக்கு உங்களால் எந்த விதமான ஒரு வழிகாட்டுதலை செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்க. நீ பாடம்லாம் சொல்லித்தர போகிறது, தம்பி தங்கை இங்க வா, நீ என்ன செய்யலாம் தெரியுமா அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் உங்களால் செய்ய முடியும். அது எப்படி செய்யறதுன்னு நம்ம யோசிப்போம். இதான் ஒரு சின்ன விஷயமாக நான் முன்வைக்கிறேன். இதுதான் அப்படிங்கிறது இல்லை. எவ்வளோ பேருக்கு வந்து படித்திருப்பார்கள் உங்கள அளவுக்கு படித்திருக்க மாட்டார்கள், ஏதோ படித்திருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும், எதை மேற்கொண்டு படித்தா ஓரிரு மாதங்கள் இது ஏதாவது படித்தோம்னா நமக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையை வாழறதுங்கிறது இந்த நாட்டில் இன்றைக்கும் மிக பெரும்பாலானவர்களுக்கு கஷ்டமாக இருக்கு. உங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லைங்கிறத நான் 3 தடவை திருப்பி சொல்றேன். உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்க போகிறது. ஆனா ஒருத்தர் யோசிச்சு பாருங்க, அவருக்கு நம்மளால ஏதாவது ஒரு விதத்துல வழிகாட்ட முடியுமா? நம்ம பாக்கெட்லேயே அவங்களுக்கு 100 ரூபாய் தர வேண்டாம். பணம்ங்கிறது நான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கவே இல்லை. தயவு செய்து நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கிறதா நினைக்காதீர்கள். நாம நம்முடைய அறிவையும் நம்முடைய நேரத்தையும் பிறருக்கு எந்த விதத்துல உதவ முடியுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3வது தான் மேற்கொண்டு இன்னும் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன 1 2 எந்த கல்லூரியை சேர்ந்தவர்களும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கிறவங்களுமே இதை செய்ய முடியும். அவர்களுக்கு ஒருவேளை ஒரு சின்ன ஒரு உறுத்தலும் பயம் இருக்கலாம். 3 வருஷம் படிச்சுட்டு நம்ம அடுத்து மேற்கொண்டு நமக்கு வேலை கிடைக்குமா, மேற்கொண்டு நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கக்கூடிய தயக்கங்கள்லாம் இருக்கும். அதுதான் அவங்களுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசம். அவங்களுக்கும் நல்ல வேலைகள்லாம் கிடைக்குது. இந்த நாட்டில் இன்றைக்கு வந்து நன்கு படித்தவர்களுக்கும் நல்ல திறன் பெற்றவர்களுக்கும் நல்ல மொழி அறிவு இருக்கிறவர்களுக்கும் வேலைங்கிறது பஞ்சமே இல்லை. இருந்தாலும் அந்த இன்ஜினியரிங் அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாற்று நீங்க கொஞ்சம் வேலை இருக்கீங்க. ஆனா அதெல்லாம் உங்க மேல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. You're all going to be engineers. நீங்க படிக்கக்கூடிய பொறியியல் படிப்பை வைத்து நீங்க சார்ந்திருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு, சமூகத்துக்கு ஏதேனும் தீர்வை முன்வைக்க முடியுமா? தண்ணி பிரச்சனை. இப்ப நம்ம வந்து டிராஃபிக் பத்தி தானே ஒரு கட்டத்தில் பேசியிருந்தோம். கிழக்கு மொட்டை மாடி கூட்டம் வந்து இல்லையா? அப்ப நம்ம டிராஃபிக் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? ஒரு பகுதியில ஒரு கடுமையான டிராஃபிக் நெரிசல். அப்ப அந்த டிராஃபிக் நெரிசல் எப்படி எதிர்கொள்வது? எல்லாராலையும் செய்ய முடியாது. ஒருவேளை ஒரு சிவில் இன்ஜினியரிங், இங்க டிராஃபிக்லயும் உங்களுக்கு ஒரு தனியான ஒரு துறை இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங். நீங்க அதை படிக்கிறவங்க ஒரு சில பேர் இங்க உட்கார்ந்து இருக்கலாம். பட் அப்படின்னு இல்லை, உங்களால போய் எதையும் கத்துக்க முடியும். டிராஃபிக் நெரிசலை தீர்ப்பது எப்படி உங்களால போய் கத்துக்க முடியும். இந்த பகுதியில தண்ணீர் ரொம்ப மோசமா வருது, குவாலிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் வெரி பேட், அதை சரிப்படுத்தணும். இட்ஸ் an engineering solution இல்லையா? இந்த பகுதியில சரியாக விளக்குங்கிறதே கிடையாது. இந்த ஸ்லம்முக்கு ஏதாவது செய்ய முடியுமா? உங்களால யோசிச்சா முடியும். பட் ஃபார் அ மினிட் ஆஸ் இன்ஜினியர்ஸ் நம்ம அதை யோசிக்கிறோமா? அப்படின்னா இல்லை. இந்த இடத்துல நான் வந்து ஒரு சின்ன என்னுடைய பர்சனல் அனெக்டோட் ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் வந்து என்னுடைய 3rd இயர் நடக்கிறப்ப 4th இயர் ஆரம்பத்தில் 3rd இயர் எண்டில் the 6th semester வந்து ஒரு மைனர் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்போம். அப்போ வந்து நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வரிசையாக ஒவ்வொரு ப்ரொஃபஸர்கிட்ட போய் பேசுகிறேன், எந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறது அப்படின்னு. எனக்கு ஒரு சில துறையில் நாட்டம் இருக்கு. முக்கியமாக டிசைன், மெஷின் டிசைன், மெக்கானிக்கல் டிசைன்ங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. பின்னாடி நான் அதில் தான் வந்து என்னுடைய பிஹெச்டி தீசிஸையும் அது சார்ந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை தான் பண்ணேன். ஸோ அந்த துறையில் இருக்கிற பலர்கிட்ட பேசுகிறப்ப அங்கே வந்து ஒரு மூத்த ஒரு பேராசிரியர் ராமமோகன் ராவ் இருந்தார். அவருடைய அறைக்குள்ளே எந்த மாணவனுமே உள்ள நுழைய மாட்டாங்க. ஏன்னு தெரியல. சரி, இவர் மாட்டுக்கு தனியாக இருக்காரு, அவருடைய அறைக்குள்ளே போய் அவர்கிட்ட பேசி தான் பார்ப்போம். நான் உள்ளே போனேன். அந்த சமயத்தில் வந்து யுனைடெட் ஃப்ரண்ட், அந்த ஐக்கிய முன்னணின்னு ஒரு காங்கிரஸ் ஆட்சி மாதிரி விபி சிங் தலைமையில் ஒரு அமைச்சரவை, விபி சிங் பிரதமராக இருக்காரு, தேவிலால் வந்து துணை பிரதமராக இருக்காரு. உள்ள பல பேருக்கு அவருக்கு தெரியாமல் இருக்கும்.
அவர் வந்து ஒரு விவசாய பின்னணியிலேருந்து வந்தவர். ஸோ அவர் வந்து அந்த சமயத்தில் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான விவசாயம் சார்ந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக அப்படின்னு அவர் இப்போ பால் இருக்கு இல்லையா, அவர் கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு. ஸோ இந்த ப்ரொஃபஸர் ராமமன்றவர் காலமாயிட்டார். அவர் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட அப்பா தான் கிடைச்சான் அவர்தான் அப்படின்னு சொல்லி என்னை உட்கார வச்சுட்டு என்ன நிறைய பேசுறாரு. பேசிட்டு அவர் சொல்றது எல்லாமே இப்படிதான் இருக்கு. அந்த மாட்டு வண்டி பாவம், நம்ம நீ கிராமத்தில் பார்த்துருக்கியா, அந்த மாடுகள்லாம் எவ்வளோ சோர்ந்து அதுக்கு நான் சரியாகவே சோர்பட மாட்டான். அது வந்து அது திண்டாட வைக்கணுங்கிறதுக்காக இல்லை, அதுக்கு தேவையான புள்ளை என்கிட்ட இருக்காது. அப்போ அந்த மாடு வந்து ரொம்ப எளிதாக அந்த வண்டியை அந்த அவருடைய மூட்டைகள்லாம் வச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி நம்ம ஏதாவது யோசிப்போமே அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டாக சொல்லிட்டு இருக்காரு. நான் உட்காந்துட்டு என்னடா ரொம்ப போட்டு நம்மளை பிளேட் போடுறாரு. நம்ம அமெரிக்காவுக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கோம். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்முடைய ரெஸ்யூமே அனுப்புறப்ப, சார் நான் வந்து மாட்டு வண்டி எப்படி நல்லா வேகமாக போகணுங்கிறதுக்காக நான் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவன் நமக்கு என்ன எழுத கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அவரை போய் பார்க்கவே இல்லை. போய் இன்னொரு இடத்துக்கு போனோம். ஏதோ சும்மா அப்படி ஒரு ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் இன் மல்டி டிமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டு ஏதோ ஒன்று பண்ணணும்னு வச்சோம். அப்படி இது என்னை வந்து இன்னி வரைக்கும் என்னை இது உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு நான் இன்ஜினியரிங்கில் ஒன்றுமே செய்யலை. அட்லீஸ்ட் அந்த ஒரு செமஸ்டராவது அவரோட சேர்ந்து நான் இந்த இன்ஜினியரிங் படித்ததுக்கு எனக்கு கிடைச்ச ஹெவி சப்சிடிக்கு ஏதாவது ஒன்று நான் செய்து கொடுத்துருக்க முடியுமோ அப்படிங்கிறது வந்து என்னை வந்து ஒரு 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 நைட்மேர். எனக்கு அது வந்து துரத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு நான் இன்ஜினியரிங் படித்ததுக்கான பங்களிப்பாக நான் இந்த நாட்டுக்கு நான் எதையுமே தரேன் இனி வரைக்கும். இனி தருவேனாங்கிற சந்தேகம். சரி, என்னைக்கு வயசாயிடுச்சு. இனிமேல் வந்து அதில் நம்முடைய ஆர்வங்கள் வெவ்வேறு சேர போயிடுச்சு. இன்ஜினியரிங் சார்ந்து பல விஷயங்கள் மறந்து போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சிக்கு நீங்கள் பிற்காலத்தில் ஆளாகக்கூடாது. இது உங்களுடைய மெயின் ப்ராஜெக்டாக தான் நீங்கள் எடுத்துக்கணுங்கிறது இல்லை. ஹாபி. உங்களுடைய இன்ஜினியரிங் திறனை பயன்படுத்தி நாம் சார்ந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு தீர்வை, அவர்கள் சந்திக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கான ஒரு மிகச்சிறிய தீர்வையாவது உங்களால் முன்வைக்க முடியுமா? செய்தீங்கன்னா ஒரு யூனிக் கான்ட்ரிபியூஷன் ஆகும் டுவர்ட்ஸ் திஸ் நேஷன் பில்டிங். நம்முடைய மக்களுடைய தரத்தை, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு, இந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றுவதற்கு, ஏன் அதிலேயே வந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தை உருவாக்குறதுக்கான ஒரு விதை கூட அதிலிருந்து வரலாம். இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த 3 விஷயத்தையும் உங்களோட நான் மேற்கொண்டு பேசுறதுக்கு தயாராக இருக்கேன். நம்ம இதை பிறகு பேசலாம். இதை ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட்டாக எடுத்துட்டு போக நம்மளால முடியும். உங்களால் முடியும். நான் கூட ஒரு வாரமாக நிற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். முதல்ல நான் சம பண்ண விரும்பல. மேற்கொண்டு உங்கள்கிட்ட ஏதாவது இது தொடர்பான ஒரு கேள்வி இருந்ததுன்னா டாபிக் மட்டும் சொல்லிடுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில் பொறியியல்ங்கிறதுக்கு அப்பால் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பொறியியலை எந்த அளவுக்கு ஆர்வத்தோட படித்து வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு ஆளாக நீங்கள் வாழணும், நிறைய சம்பாதிக்கணும், ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிற விஷயங்கள் நான் சொன்னதில் நீங்கள் கவனத்தை செலுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வளர்ச்சி உள்ளதாக, ஒரு பெரிய சாதனையாளராக உங்களை ஆக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கான என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இனி Q&A